ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் வணக்கம். வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஓ, என்னது ஐயா? ஸ்வீட் உங்களுக்கு ஆ? உங்களுக்கு தான் எல்லாம் சாக்லேட் எல்லாம். ஓ, நன்றி 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 ஐயா. எடுத்துட்டோம். இந்தாங்க எல்லாருக்கும், பாபு உறவுகள் எல்லாருக்கும் ஐயாவின் அன்பு பரிசு. நன்றி ஐயா. வாக்குண்டாம் நல்ல நல்ல மனமுண்டாம் மனமுண்டாம் மாமலரால் மாமலரால் நோக்குண்டாம் நோக்குண்டாம் மேனி மேனியுலங்காது உலங்காது பூக்கொண்டு பூக்கொண்டு துப்பார் துப்பார் திருமேனி திருமேனி தும்பிக்கையான் தும்பிக்கையான் பாதம் பாதம் தப்பாமல் தப்பாமல் சார்வார் சார்பார் தமக்கு தமக்கு என்று சொல்லி மார்கழி திங்கள் மதிமறைந்த நன்னாள் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாசம் ஆரம்பம் திங்கட்கிழமை உங்களுடைய பிறந்த நாளும் எல்லாம் கூடி இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கும் நடாமவனுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கத்தை சொல்லி எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாருங்கள் சர்மாண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆருக்கு வாணிமோன் அக்காவுக்கு பிறந்த நாள். தங்கச்சிக்கு, தாங்க. அவரின் தங்கச்சிக்கு அந்த ஐயா சாக்லேட் தராரு எல்லாருக்கும். எனக்கு பதில் ஐயா பார்க்க பாருங்க. கிறிஸ்மஸ் தாத்தாய் வந்துட்டார். நன்றி ஐயா. எனவே தங்கச்சிக்கு என்னுடைய மகிழ்வான மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி நன்றி. இன்றைக்கு தான் பிறந்த நாள். நேற்று நான் கொண்டாடி இன்றைக்கு எல்லாரும் கொண்டாட முடியும். ஆமாவா நாள் தானே. அது வெண்ட பிரச்சனை 3 நாளாக கொண்டாடுறது. வருஷத்துல 3 நாள் கொண்டாடுறது நான் தான். சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் ஐயா, அப்படியா இருக்கிறீங்க? நல்ல சுகம். சந்தோஷம், அதுதான் முக்கியம். எல்லாத்தையும் விட மிக முக்கியம் நல்ல சுகம் மற்றும் தேக ஆரோக்கியம். அதுதான் வாழ்க்கையில முதல் செல்வம். அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஐயா, இன்றைக்கு இந்த கிழமை குரு இல்லை, ராகு கேது மாறுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன் இந்த ஒரு இணையத்துல. ராகுகேது மாற்றம் இன்னும் அடையவில்லை. சும்மா சாயக்கிரக சஞ்சாரம்னு போட்டிருக்காங்களே ஒழிய ராகுகேதுகள் இப்போது மாறுவதாக இல்லை. இப்போ நான் மாறப்போன்னு சொல்லி எந்தெந்த ராசிக்கு நல்ல எல்லாம் பெருசாக போட்டு விட்டுருக்காங்க. அது பொய் அப்பா. சும்மா ஐயா, இந்த 12 மாதங்களிலையும் கோச்சாரத்தை வச்சு ஏதாவது எழுதி கொண்டு போவாங்க. ஆனா சரியான மாற்றம் இன்னும் ஆரம்பிக்கல. பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகுதான் சனி மாற்றம், குரு மாற்றம், ராகு மாற்றங்கள் வர இருக்கின்றது. அது திருக்கணிதமானாலும் சரி, வாக்கியமானாலும் சரி. என்னடா ஐயா, எனக்கு ராகு கேதுக்கு எந்த ராசிக்கு பணம் கொட்டு கொண்டு போட்டிருந்தாங்களே ஐயா, அதனால தானே ஐயா நான் ஒரு கொட்டுனா எங்கே எடுக்கிறேன்னு தெரிஞ்சு விடமாட்டதுக்காக நான் சொன்னீங்கடா அங்கே எல்லாரையும் அனுப்பலாம். நான் கொட்டினா குழந்தை ஆரம் கொடுக்க யோசிக்க. இது பத்தாது ஐயா, எனக்கு அவங்க போட்டதுக்கு எனக்கு கொட்டுறதுக்கு இது காணுமா? இது கிள்ளத்தான் சரி. எனக்கு அவ்வளவு வேண்டாம், ஒரு பேக் நிறைய. அப்ப கிள்ளி இல்ல இல்ல கொட்டுறத எடுத்து வைக்கிறது தானே அவர் கேட்கிறார். நீங்க கிள்றதுக்கு போறதுல காட்டுறீங்க. கொட்டி சேர்ந்தா ஒரு 10 வீடு வாங்கி விட்டுலாம். அப்ப இன்று முதலாகி சில இடங்கள்ல நேற்று விநாயகர் விரதமன் போட்டுட்டாங்க. சில பஞ்சாங்கத்துல இன்று முதலாக போட்டிருக்கு. இது எப்பவுமே இந்த எல்லாம் ஒரு குழப்பம் தானே ஐயா. ஒன்றுமே தெரியலையம்மா. குழப்பம்ன்றது இப்போ புலம்பெயர் தேசத்துக்கு மட்டும்தான். இந்தியாவில் இலங்கையில் இருந்தால் கூட அங்கே அந்த குழப்பம் இருக்காது. ஏன்னா அந்த சூரிய உதயத்தை கணிச்சு போடுறது இப்போ எங்களுக்கு அது மாற்றமாக இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் பிரச்சனையாக இருக்கும், யூஎஸ்க்கெல்லாம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்களோட டைம் வேறு வரும். சரி, மிக நன்றி. நான் ஏதோ கேட்கணும்னு சொன்னேன் ஐயா. இப்போ நான் வாணிமோன்ற பர்த்டே மறந்துட்டேன் ஐயா. ஏதாவது பலகாரம் பெறுமோ கேக் வருமோ யோசிச்சு கொண்டு யாரும் மறந்துட்டேன். அது நோ ப்ராப்ளம். இருக்கு பொங்கல் சட்டி சாப்பிடலாம். பொங்கலை தான் பண்றீங்களா நீங்க? இப்போ இல்லை, லேட்டாக தான் படைக்க மாட்டேன். சரி சரி, நேரம் காணாது. வாழைக்கு சுத்தி போடணும் ஐயா. வாழைக்கு நல்ல பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, உப்பு எல்லாம் போட்டு தலையை சுத்தி வீசணும். வாணி ஏன் தெரியுமா? காஞ்சிபுரம் சாரி சூப்பரா இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. இந்த
நான் நினைக்கிறேன் நேற்று நைட்டே எல்லாம் பிளான் பண்ணி தான் படுக்கிறது போல இருக்கு. பின்னுக்கு பேக்ரவுண்ட் அந்த மேட்சிங் வந்து இல்ல இல்ல பேக்ரவுண்ட் எல்லாம் காலையில சாரி சாரி பிளான் தான் நான் பேக்ரவுண்ட் இப்பதான் எடுத்தேன் நான். சரி அமைஞ்சுது. இப்போ அதுவும் ஒரு லக் என்ன சரியா அமைகிறது உண்மைதான். சரி அமைஞ்சிருக்குது. அமைஞ்சாலும் ஐயா நல்ல மனசு வேணுமா எடுத்து கட்டுறது. ஆமா பெண்களுக்கு தான் சாரி முகம் என்று பார்த்தா நீங்களும் வர்ணிக்கிறீங்களே. நன்றி நன்றி. நாங்க சாரிய வர்ணிக்கல, பின்னாடி பேக்ரவுண்ட் தான் வரும். ஒரு ஆள் சாரி ஒரு ஆள் பேக்ரவுண்ட். நாங்க வாணியை எப்பவுமே வர்ணிச்சு கொண்டாந்து இருப்போம். ஆனா சாரியை நாங்க இன்றைக்கு வர்ணிக்கல. பேக்ரவுண்ட் சின்ன குட்டீஸ் 2 பேர் தந்தார்கள். அத்மிகா அமிர்தன் அன்பாக கட்டும்படி கட்டினேன். பிரான்ஸ்ல கஜண்ட பிள்ளைகளா? இல்ல இல்ல பிரான்ஸ்ல. ஐயா அந்த பிறந்த நாள் வாரதும் இந்த 7 நாள்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அதுவும் திங்கட்கிழமை வந்தா ரொம்ப சந்தோஷம். சந்திரமா மனசோ ஜாதகா. இந்த சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசத்தை மனசையும் சந்தோஷத்தையா வச்சு கொள்வாராம். அந்த 7 நாளைக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளைக்கு என்ன விசேஷம்? செவ்வாய்க்கிழமை வந்து கிலேசம் வரப்பா. புதன்கிழமை வந்தா கொஞ்சம் பணம் வரவு. இந்த வீட்டுக்காரியை வாழ்த்து சொல்லணும் அம்மாவுக்கு, வாணிக்கு. வா இவதான் இந்த கியூன் எலிசபெத். சொல்லு. ஓ நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி அம்மா. உங்கள் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு அவசியம் தேவையும். நன்றி. அப்போ புதன்கிழமை தனவரவு, வியாழக்கிழமை சுத்தி மனசு வந்து சாந்தப்படுத்துற நேரம். பாத்தீங்களா? திருப்பியும் அங்காம இல்லையா? என்னவா? நல்ல சாரி கட்டிருக்கீங்களா? ஓ நன்றி அம்மா. அதுதான் பெண்கள் கண் போற சாரி இல்லாடு. வெள்ளிக்கிழமை வந்தா சுக்கிரண்ட அனுகிரகம் பரிபூர்ண கடாட்சம். சனிக்கிழமை வந்து சாந்தமா இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்க பார்ப்போம். அதனால்தான் இந்த 7 நாளிலேயும் 7 கிரகத்துடைய சுபாவத்தினாலே கூடிய அளவு திங்கட்கிழமை பர்த்டே வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நாங்க திங்கட்கிழமை கொண்டாடிட்டு போறோம். ஏன் பிரச்சனை? நாங்க கொண்டாடி வந்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமையா சிலவே சொல்லுவோம் படாத பாடுபடுவாங்க. அந்தந்த தேதிகள் வரங்களோன்னு பண்ண முடியாத நீ ஐயா. இப்ப திங்கட்கிழமை வந்தா சந்திரனுடைய நாள் என்று சொல்லி நீங்கள் அங்க பிறக்கிற நேரத்திலே இல்லைங்க எல்லாம் எழுதியாச்சு. இல்ல இப்ப ஐயா திங்கட்கிழமைண்டா சந்திரனுடைய நாள்னு சொல்லி நல்லதுன்னு சொல்றீங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாளையன்னு நல்லதுன்னு சொல்லவில்லை. என்ன காரணம்? சூரியன் வந்து எப்போ ஒரு இடத்துல நிக்காது. அதனாலதான் சூரியன் இப்ப வருஷ பருப்பு கூட பலன் எழுதும் போது பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை யாரு வீட்டுக்கு விழுந்து சாப்பிட போக கூடாது, நாய்ப்பட்ட பாடு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? கள்ள வியாழன் கழுத்தழகும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையே தான் என்னைக்கும் சிறப்பு. சரி, அப்ப நீ புள்ள கேட்க திங்கட்கிழமை ஒப்பரே பண்ணி எடுத்துட்டா சரி. அதுக்கு வேண்டி கூடிய அளவு தானா பறக்க வைக்க வேணும். சரியா? மிக்க நன்றி. நானும் பக்க ஒன்று இந்த இப்போ நேற்று முந்தின நாள் எங்களை வீட்டில் அந்த இது கொண்டாடிச்சினோம். என்னது? கார்த்திகை விளக்கீடு. இப்போ ஒன்று வந்து வீட்டில் ஒரு நாள் கோயிலுக்கு ஒரு நாள் ஒன்று இருக்குது. இந்த 3ஆவது புதுசாக ஒன்று சொன்னாங்களே, அது எனக்கு பேரும் மறந்து போச்சு. அது புதுசாக ஒன்று வந்திருக்காங்க. இப்போ அது என்ன ஐயா? இல்லை, முதல் பரணி தீபம் சொல்றது. அது வந்து யமதர்மராஜாவுடைய பரணி நட்சத்திரம் சுக்கிரனுக்காக பரணி தீபம். 2ஆம் நாள் கார்த்திகை தீபம். 3ஆம் நாள் சர்வாலய தீபம். சர்வாலய தீபம்னா வீடுகளுக்கு, கோயில்களுக்கு, எல்லா இடத்துக்குமா சேர்த்து சர்வாலய தீபம். அந்த சர்வாலய தீபம் தான் அண்ணாமலை தீபம். இந்த 3 தான் இருக்கு. ரோமாங்க ஒருத்தர் சொன்ன பேர் சொன்ன மறந்துட்டேன். புதுசா இன்றைக்கு 3ஆம் நாள் புதுசா ஆண்டு கொண்டாடுறாங்கன்னு சொன்ன பேரும் சொன்னாருங்க, மறந்துட்டேன். அதை நான் கேள்விப்பட்டதும் இல்லையே. 363 65 நாளும் வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்யறதானே. ஆனா கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அந்த விசேஷ சர்வாலய தீபங்களும் கார்த்திகை தீபங்களும் செய்வது வழக்கம்.
கேரளாவில எல்லாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விளக்கா வச்சு முதல் நாள் தொடங்கி 31ஆம் நாள் வரைக்கும் 31 விளக்கு வச்சு கும்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்க அவங்க ஊர் சம்பிரதாயப்படி நடத்துவாங்க ஐயா. அதில் எனக்கு அங்கே இங்கே லண்டனில் கூட நான் இந்தியா இலங்கையில் இருந்த காலங்களெல்லாம் நாங்கள் இந்த வீட்டு வாசலில் வாழை தண்டை பெரிய வாழை மரத்தை வெட்டி அதில் வச்சு சொக்கப்பானைக்கு சமமாக அது கோயிலில் வீட்டில் இந்த பாதி தேங்காய்க்குள்ள எண்ணெயை விட்டு தானே அப்ப எல்லாம் எல்லாம் இப்ப நாங்கள் இந்த கார்த்திகை தீப தண்ணி தானே வாழை மரத்துல தண்டை வெட்டி அங்க தேங்காய் உடைச்சு வச்சு பத்த வைக்கிறோம். இந்த சில கிராமங்களில வாசல்ல ஒரு தகர டப்பா மாதிரி ஒண்ணு அடிச்சு தினமும் அதுல விளக்கு வச்சு வருவார்கள். இந்த ரத்னபுரி, அன்றாபுரம், பகுல பண்டாரவளை அந்த பக்கத்துல உள்ளவர். ஏன்னா நிச்சயம் வீட்டு வாசல்ல விளக்கு வைக்க வேணும். இல்ல அந்த ஊர்லயே வைக்கிறவங்க ஐயா முன்னுக்கு வைத்துட்டு தான் தூங்குவார்கள். சில பேருக்கு அந்த நீங்க மலையாள படங்கள்ல பார்த்துட்டு விளக்கு கொண்டு வாசல்ல காட்டிட்டு கோயில் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ என்ன முந்தி இந்த நேரத்திலையும் கோயிலில் அந்த பஞ்சாலத்தை காட்டும் பொழுது கூட அப்படி வெளியில் காட்டுவார். வெளியில் நின்று கொண்டே வெளியில் அந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ காட்டுவதை போலும் ஒரு செய்கிற ஐயா செய்வார். ஆனால் இப்போ இப்படிலாம் செய்கிற நான் பார்க்கல. இல்ல அது எதுக்கு செய்யறது கேட்டா இறைவன் யாருடைய அடியார் மூலமாகவும் அங்கே வந்து வாசலிலே நிற்கதாக ஒரு சம்பிரதாயம். கடவுள் வந்து மனித ரூபத்துல வருவாராம். இப்ப நீங்க நான் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணுங்கன்னா நீங்க தந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஒரு கடவுள் மாதிரியே வந்து உதவி செய்தார் சொல்லுவேன்னா. எங்களை இப்போ இந்தியாவில் எங்களை வீட்டில் செய்த அந்த கார்த்திகை விளக்கு தீபம் ஃபோட்டோ ஒர்க்கா ஷேர் பண்ணலாமா வாணிமோகன் அவர்கள்? ஆமாம் காட்டுங்களா. இது எங்களோட வீட்டில் அங்கே செய்திருக்கணும். இன்னும் இருக்கு. இது என்ன தம்பி இந்த மகள் சென்னையிலையோ இது ரெண்டு தம்பியின் மனைவிமாரும் பிள்ளைகளும். கார்த்திகை தீபம், கார்த்திகை கன்னி இதெல்லாம் வீட்டுல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இவர் தான் வந்து கும்பகோணத்துல வந்து பாடசாலையில இப்ப எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுல வந்திருக்கிறாரு. இப்ப யார் இவர்? தம்பி இந்த மகன். இவர் வாத்தியார். இப்ப இவர் இப்ப வாத்தியார்னு சொல்றீங்க. கல்யாணம் பண்ணாதான் வாத்தியார். கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணாம இப்ப இந்த கன்னிச்சாமி மாதிரி தானே வேறு. சிஷியமார் இப்ப வந்து கோலையா கோலையா தான் இல்லை. வந்து இப்போ அந்த கொடியேற்றுறது இல்லை, அப்படியான வேலையை செய்ய மாட்டோம்னா மற்றபடி அவை முக்கியமான விஷயம் செய்யலாம். கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, தாலி கட்டுறதுக்கு அவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, கொடியேற்ற முடியாது, அப்படியான விஷயம் செய்ய முடியாது. மற்றபடி எல்லாம் செய்யலாம். அப்ப இவங்க திருமணமாக தான் இவங்க அந்த கல்யாண வேலை பார்க்கலாம். திருமணமானவை மட்டும்தான் பஞ்சவச்சம் கட்டலாம். சரி, ஓகே. பஞ்சவச்சம் கட்டினாக்கெல்லாம் அதை செய்யலாம். திருமணமாகாத ஐயர் மேல் பஞ்சவச்சம் கட்டுறது இல்லை, கட்ட முடியாது. கட்டுறதுதான் என்னது விதி. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அது இந்த பஞ்சவச்சத்துக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம்? இதுக்கு பஞ்சவச்சம் கட்டுறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்னையா சம்பந்தம்? கல்யாணம் கட்டும் போதுதான் அதிகாரம், அந்த பஞ்சகச்சம் கட்டக்கூடிய அதிகாரம். அதாவது சோமன் தானே 5 கச்சம் வரும். இடது பக்கம் ஒரு சொருகல், வலது பக்கம் ஒரு சொருகல், முன்னுக்கு ஒரு சொருகல், பின்னுக்கு ஒரு சொருகல், தூக்கி குத்துவது 5. அதாவது என்ன பேர் சொல்லுவீங்க? பஞ்ச கச்சமா?
பஞ்சகச்சம். அஞ்சு அஞ்சு முடிச்சு சொல்றதம்மா பஞ்ச கச்சம். கச்சம். ஓகே ஓகே. கச்சம்னா முடிச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த சாரியை இப்படி எடுத்து சொருகிற மாதிரி வேட்டி கட்டுறதுக்கு முதல் இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் எடுத்து ரெண்டையும் சொருகி அப்புறம் கீழே உள்ளதை மடிச்சு மேல சொருகி அப்புறம் பின்னுக்கு சொருகி வரும்போது 5 கச்சமாக வரும். இந்த சோமன் சோடி கட்டினாதான் தாலி கட்டக்கூடிய அவருக்கு அங்கீகாரம். சாஸ்திரங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்பொழுதே நிறைய தகவல்கள் வெளியில் வரும் ஐயா. சின்ன விஷயம் பேசுகிறோம்னா அதுக்கு பின்னுக்கு நிறைய இருக்கும். என்னடா சில பேர் ஸ்டைலுக்காகவும் கல்யாணம் பண்ணாமல் வாலிபர்கள் கூட பஞ்ச கட்டினா கேட்குறேன், வேன் கட்டிட்டான்னு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதனால தான் தெரிஞ்சு கொண்டாங்க. இப்போ ரெடிமேடே வருதே, அப்படியே மாட்ட வேண்டியதுதானா? ஆனால் அதில் பஞ்சகச்சம் இல்லை. நான் இது வரைக்கும் ரெடிமேட் பேட்டியோ பஞ்சகச்சமோ கட்டினதே இல்லை. அதனால் அது கட்டுறது இல்லை. என்ன அந்த வேட்டியிலேயே பொக்கெட்டெல்லாம் வச்சு வருது இப்போ, ஃபோன் வைக்கிறதுக்கு எல்லாம். அது வேட்டி கட்ட தெரியாதாக்களுக்கு தானே அது. நாங்கள் வேட்டி கட்டுன்னு சண்டையும் போடுவோம் நாங்கள். சரி, மிக்க நன்றி ஐயா. அடுத்த வாரம் நினைந்து கொள்கிறேன் வேறு கேள்விகளோட. இந்த மாதிரி கேள்வி எனக்கு ஒன்றும் வேற இல்லை ஐயா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு. இந்த வேட்டி எப்படி கட்ட வேணும்னு சொல்றாங்க தெரியுமா ஐயா? ஒரு வேட்டியை எத்தனை நாளாக கட்டலாம் சொல்லுங்க பார்க்கணும். ஏன்னா தெரியாது ஐயா, கேட்டுக்கலாம். மாற்றி 5 வழக்கமா கட்டுறபடியே 5 நாள் கட்டலாம். மாற்றி 5 திருப்பி 5 கீழே போற கரை மேல வந்து 5 நாள். அப்ப எத்தனை நாள்? 10 நாள். மறுச்சஞ்சு திருச்சஞ்சு. அப்புறம் அழுக்கா போச்சு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு ஒரு 5 நாள். அப்போ அதாவது மாத்தஞ்சு திருச்சஞ்சு மானம் கெட்டஞ்சு மானம் கெடாதஞ்சு 20 நாள் வேட்டிய கட்டலாம் சொல்லி மலையாளத்து சொல்லுது. ஒரு வேட்டியா 20 நாள் கட்டல தொடர்ந்து கட்டலாம். வரைக்கும் கட்டலாம். அதாவது இப்போ இனி நல்ல நாள் தீபாவளி பெருநாள் சொல்றீங்களே, நீ வேட்டி வாங்கலன்னா என்ன செய்யலாம்? உடுக்கா இல்லாவிட்டால் பட்டு உடுக்குக. இந்த கல்யாணத்தனி வாங்கின பட்டு இருக்கு தானே, அதை கட்டிடுங்க. உடுக்கான இல்லாட்டியும் பட்டு உடுக்குக. அப்ப எப்படியும் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பட்டு வேட்டியை கட்டுங்கோ. ஆண்களுக்கு பெண்களுக்கு பட்டு சாரியன்னு ஐயா. ஆமா ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம் வாணியக்கா. ஐயாவோட சேர்ந்து ஐயாவின் ஆசையோட சேர்ந்த உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை குறிக்கணும். நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. ஐயாவிடம் ஒரு கேள்வி ஐயா. அந்த 60வது பிறந்த நாள் வரும்போது ஆண்களுக்கு 60ஆம் கல்யாணம் செய்வார்கள் தானே? ஆமாம். அத சாதாரணமா வீட்டுல செய்யறேன்னா எப்படி செய்யலாம் ஐயா? தாராளமாக ஒரு கும்பத்தையோ ஒரு நவகிரக விஷயத்தையோ செய்து கும்பத்தை வச்சு அந்த கும்பத்தை 2 பேருக்கும் தம்பதிகளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுக்கு கொடுக்கக்கூடியதா வாங்கியிருந்தால் சாரிகளை உடுத்தி பூமாலை போட்டு ஒரு ஆர்த்தி எடுத்து ஒரு முடிஞ்சால் ஒரு மஞ்சளாடி அளவுலே அவளுக்கு ஒரு தாலியை கட்டி விடலாம். பழைய தாலியோட சேர்த்து அது இருக்கவும் கட்டலாமா? தாலி 60 வயசு இருந்தோமா ஒரு பூர்த்தி. ஆமா. அது அந்த பிறந்த நாள் அன்றைக்கு தான் செய்யணுமா ஐயா, அல்லது நட்சத்திரம் எதுவும் பார்த்து போடணுமா? இல்ல, நட்சத்திரம் பார்த்து செய்வதுதான் முக்கியம். சிறப்புனா நீங்கள் எப்ப பிறந்தீங்களோ அதே மாதிரி இந்த 60வது வயசு நட்சத்திரத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாம் அதே மாதிரி வந்து அமைஞ்சிடும். ஆகவே சஷ்டி அப்தமூர்த்தி அந்த 60 வயசை சிறப்பா கொண்டாடிட்டால் பின்னுக்கு எந்தவித தோஷம் இல்லை. மகன்கள் பேரப்புள்ளிகள் எல்லாருமா வச்சு சந்தோஷமாக கொண்டாடலாம். அத வந்து ஐயாக்களை வீட்டை அழைச்சு அப்படி செய்யலாம் ஐயா வீட்டுல கும்பம் வச்சு. அதாவதுமா என்னதான் இருந்தாலும் நம்ம இந்து சமய முறைப்படி ஒரு ஹோமம் வளர்த்து அக்னி சாட்சியாக சொல்றாங்க தானே.
அப்ப செய்து அதை அக்னியில ஹோமம் தான் பண்ணி அவருடைய நட்சத்திரப்படி ஹோமம் பண்ணி ராசிப்படி ஹோமம் பண்ணி நவக்கிரக ஹோமம் பண்ணி மிருத்யுஞ்செயம் ஆயுஷ்ய ஹோமம் சூக்தங்கள் ஸ்ரீ சுக்தம் லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் நல்லா பாராயணம் பண்ணி நிம்மதியாக அந்த கும்பத்தை அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு கோடி உடுத்தி தம்பதிகளை பார்ப்பது பார்வதி பரவசிவனை பார்ப்பது போலே. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி விளக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அனைவருக்கும். நன்றி வணக்கம். நன்றி 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 மிக்க நன்றி அனைவருக்கும். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் வாணிமோகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களும் ஆசிகளும் இப்பொழுது போலவே இதே சிரித்த முகத்துடனும் இதே மகிழ்வுடனும் இதே தேக ஆரோக்கியத்துடனும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று குடும்பம் சார்பில் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். லட்சுமி அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க வாணி, நீங்கள் இப்படி இருக்கும்போது நான் உங்களை கேட்கணும்னு யோசிச்சு கொண்டு வந்தேன். அதுக்கு இடையிலேயே அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாணி. பிறந்த நாள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நலமா இருக்கிறீங்களா? இல்லையா, இன்றைக்கு விநாயக விரதம் பெருங்கதை தொடங்கி இருக்கிறது நேற்று. அதை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா கேட்கறதுக்கு. உங்களுக்கு சீதக்கிழவ செந்தாமரை பூண்டு ஆரம்பிக்கிற மாதிரி இந்த பிள்ளையாருக்கு 21 நாள் விரதம் இருந்து சில இடங்களிலே விரதம் இருக்கும் போது ஆலயம் சென்று பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி காப்பு கட்டி இந்த 21 நாளும் விநாயகருடைய புராணங்களை படிப்பார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் மோதகம் செய்து வைப்பார்கள். கனி வர்க்கங்கள் எல்லாம் வைப்பார்கள். கடைசி நாள் அன்னைக்கு எல்லா பழ வகைகளும் எல்லா பலகாரங்களும் செய்து வழிபாடு செய்யும் போது இந்த பிள்ளையார் கதை சகல நிறைய கதைகள் இருக்கு. அந்த பிள்ளையார் கதையிலேயே விக்ரமாதித்யன் வழக்கு அந்த யுத்தத்திலே ஜெயிச்சது, மற்ற அக்கா தங்கச்சிகள் இந்த நூலை கட்டி ஒரு அக்கா காரி கீழே போட்டுட்டு போய் அதனால பட்ட கஷ்டங்கள், இப்படியாக நாட்டிலே வறுமை பிள்ளையார் கதை படிச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணது, நாடு செழிப்பாக வந்தாக, இப்படி 11 கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிள்ளையார் கதை புத்தகத்தை வாங்கி படிங்கோ, நன்மை அடைந்தோ. நான் படிக்கிறேன் ஐயா ஒவ்வொரு நாளும் அந்த கதை. அதுல ஒவ்வொரு கணக்க கதைகள், சின்ன சின்ன கதைகள் வருகிறது இல்லை ஐயா? கதையில் அதாவது பல கதைகள் சேர்ந்துதான் ஒரு கதை. இந்த விநாயகருடைய புராணங்கள் விநாயக விரதங்களிலே என்னத்தை நாம் செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலனை குறிப்பிடுவதுதான் இந்த மகாத்மியம். பெருங்கதை என்றது. சரி சரி. இல்ல அதான் ஐயா, அது அந்த விளக்கம் அது தெரியாம இருந்தா அதான் நான் உங்களிடம் அதை விளம்பரமா கேட்போம் சொல்லி. அடுத்த வாரம் இந்த பிள்ளையார் கதை பற்றி ஒரு நல்ல விரிவுரை சொல்லி வரும். ஓமையா, ஒன்று சொல்றீங்கன்னா அது நல்ல விளக்கமா தெரிய வேற. மற்றது இன்னொரு கேள்வி ஐயா என்னிடம், அந்த இந்த விளக்கீட்டுக்கு சில பேர் சொல்லிச்சுன்னா அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு படையல் செய்ய வேணும் என்று சொல்லி செய்கிறார்களாம் சில பேர். ஆனா எனக்கு அதை பற்றி தெரியாது. அது அப்படி செய்யறது என்னத்துக்காக ஐயா? அம்மா, விளக்கு ஏற்றி விட்டாலே இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. என்ன, உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் அந்த வீட்டு வெளிச்சமும் உங்க குடும்பத்துக்கும் பேர பிள்ளைகளுக்கும் உங்களோட வம்சத்துக்குமாக சேர்த்துதான் அந்த விளக்கு தானே பிரான்ச்சாக பணம் போல அந்த இது எல்லாம். இதுக்காக தனியா நாங்க ஒரு விழா எடுத்து இறந்தவளுக்காக கொண்டாட தேவையில்லை. சரி சரி. இல்ல இதுல சொல்லி இருந்த சில பேர் கேட்டு இருந்தேன் ஐயா, சில பேர் அப்படியும் செய்திருக்கணும் என்னையும் கேட்டேன். நான் சொன்னேன் எங்களுக்கு அப்படி அந்த வழக்கம் இல்லை. இப்ப கார்த்திகை தீபம் சொல்வது குடும்பத்துக்கு ஏற்றது. ஆனால் மாவீர தினம் கொண்டாடும் போது அது அவங்களுக்கு உள்ளது. சரி. அதை இதுல கொண்டு பூசக்கூடாது, அது இதுல சேர்க்க கூடாது. அது வேற வழி. செக்ஷன் 2. சரி சரி. இது செக்ஷன் 1. இது செக்ஷன் 1. நான் யோசனையா நீங்க சொன்னீங்களே அந்த மாலியத பட்சத்துல இறந்த இவர்கள் ஆத்மாக்களை திறந்து விட்டு பிறகு காட்டிய தீபத்தில் தான் அவர்கள் போய் மேல சேர்றதாகவும் கூறியிருந்தேன். நாங்களம்மா விளக்கேற்றும் போது எல்லாரும் அதாவது வான்மையில் வளாது சொல்லி எல்லா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக
மேன்மைகள் சைவ நீதி என்ற அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன் தான் நீதி. நீதி. ஆஹா. விளங்குக உலகம் எல்லாம். உலகம் எல்லாம் நிக்கி. உலகத்துல இந்த இறந்தவர்கள் ஆகா கைலாசத்துக்கு போறாங்களோ சொர்க்கத்துக்கு போறாங்களோ வைகுண்டம் அது ரெண்டாவது கதை. அவங்க எப்பவுமே இந்த பேர பிள்ளைகளும் பொண்டாட்டியும் குழந்தைகளும் எப்பவும் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ததாஸ்து சொல்றாங்க கோவில்ல. அச்சதை எடுத்து தனம் தானியம் வசம்பகபுத்திர லாபம் சதசம்பஸ்தரம் தீர்க்கமாயுகு ஒரு ஐயன் சொன்ன உடனே இன்னும் கூட ஐயமார் என்ன சொல்லுவாங்க? அப்படியே ஆகட்டும். இந்த அஸ்வினி சொல்ற ஒரு தேவதை எங்க பின்னால சுத்தி கொண்டே இருக்கும். அது நல்லது சொன்னா நல்லதுக்கு சதாசு சொல்லும், கெட்டது சொன்னா அதுக்கு சதாசு சொல்லும். ஆகவே எப்போதும் நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேச வேண்டும் சொல்லியிருக்காங்க. சரி சரி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. கூட சொல்லி இருந்தாங்க தாங்களும் படைக்கிறது அசைவம் தான் படைக்கிற மாதிரின்னு சொல்லி. நான் விளக்கீட்டு செய்யும் பொழுது நல்லது செய்யல இதுகள் நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை, அதுதான் செய்கிறதாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஐயா. தான் நான் எப்படியும் நின்றும் இருந்தும் கிடந்து நினைப்பது உண்மையம். நானும் அதை மூதாதையோட அப்படி நான் அதை அறியவும் இல்லை. அதான் உங்களிடம் அதற்கு விளக்கம் கேட்போம்னு சொல்லித்தான். அப்படி ஒன்றும் யாமறிந்த இதுல ஒன்றும் இல்லையம்மா தாயை விட்டு மாறி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் பிறந்த தின வாழ்த்துக்கள் வாணி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா கேட்டுக்கின்றார்கள். இனிய காலை வணக்கம். திருமதி வாணிமோகன் குருக்கள் ஐயா, கல் வைத்த மோதிரம் எந்த கையில் எந்த விரலில் அணிவது நல்லது? அத்துடன் கற்கள் தோச நிவர்த்திகளுக்கு நல்லதா? தோசை நிவர்த்திகளுக்கு நல்லதா கேட்டுக்கின்றார். கிழமை நன்றி, நன்றி. முதல்ல நவரத்ன கல்லு வாங்கிறதுக்கு முதல் அந்த கல்லு என்னுடைய ஜாதகப்படி சேருமா என்பதை ஜாதகத்தை வச்சு முதல் பார்க்குவேன். பார்த்த பிறகு நல்ல கடையா தெரிஞ்ச கடையா போய் அவங்க எப்பவுமே நவரத்னங்களை பரீட்சை பண்ணித்தான் எடுத்து விற்பாங்க. கண்ணாடி டூப்ளிகேட் எல்லாம் விற்க மாட்டாங்க. நவரத்ன பரீட்சைன்னு ஒன்று இருக்கு, அது அவங்க செய்து எங்களுக்கு தருவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லி, இங்க பாருங்க, ஆம்பளை என்ன மாதிரி ஆண்கள் எல்லாம் வலது கையிலே மோதிரவர் எல்லாம் அணியணும், பெண்கள் இடது கையில் மோதிரவர் எல்லாம் அணிய வேணும். ஆனா நல்ல சுக்கிரன் நிறைய இருந்தா 10 விரல் மோதிரம் பிரகாசமும் 10 விரலையும் மோதிரம் போடலாம், 20 போடலாம் ஐயா. 10ல நான் பாருங்க 3, 2, 5, 2, 6 இதுல ஒரு டைமண்ட், இந்த இதுல சின்ன போட்டிருக்க டைமண்ட், அமெரிக்காவில் ஒரிஜினல் வைரம். அப்படி கல்கள் சேருமான முதல் பார்த்துட்டு அப்புறம் ஆசாரி சொல்லி அப்புறம் கட்ட கொடுக்க வேணும். கட்டின பிறகு இந்த கோமயம் கோசலம் வச்சு இந்த கல்லுகளை எல்லாம் கழுவி எடுத்து அதுக்கு பிறகு கோவிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி அதை இட்டுக்கொண்டால் ஆள் விலை கல் விலை என்பார்கள். அப்ப எல்லா கல்லுகளும் நல்லா வேலை செய்யும். ஆனாலும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்பது ஒரு கேள்வி. அப்ப அது இதுகளை தோஷங்களை நீக்கும், அதுக்காகத்தான் போடுறது ஐயா. அல்லது நீக்கும். அவங்களுக்கு இதே சந்தேகமான என்னுடைய டெலிபோன் நம்பரை பெற்றுக்கொண்டு ஜாதகத்தை அனுப்பி விட்டாலோ அடி நேரம் வந்தாலோ நான் அந்த ஜாதகத்தை பரிபூர்ணமா சுத்தப்படுத்தி ஆயுள் பர்யந்தம் ஒரு கல் போடலாம். சில நேரம் தசா புத்திகள் மாறும் போது கல்கள் மாற்றணும். இப்போ உதாரணமா ஒரு கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுங்களேன், பிறகு நேரம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, செவ்வாய் திசை, அப்புறம் பெரிய திசை ராகு திசை 18 வருஷம். அப்ப அந்த நேரம் கோமேதம் போட வேண்டும். ராகு திசை முடிஞ்சா அப்புறம் 42, 43 வயசுல குரு மகா திசை வரும்போது மஞ்ச புஷ்பராகம் போடணும். இதெல்லாம் அவளுடைய ஜாதகத்திலே பலமா இருக்கா என்பதை பார்த்துத்தான்
பரீட்சித்து தான் இந்த கல்களை போட வேண்டும். போடுறது சரி. நன்றி நகுலா சொன்ன வணக்கம். வாங்க. இனிய வணக்கம் வாணிமோகன். இனிய வணக்கம் ஐயா. வணக்கம் வாணிமோகனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி. நன்றி. மகிழ்வோட என்றும் இருக்க வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி அக்கா. நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு கேள்வி என்னென்றால், இந்த கும்பாபிஷேகத்துக்கு மேல போடுற அந்த வித்துகள், அந்த நெல்லுகள், நவதானியங்கள் போடுறதா ஐயா மேல அந்த கலசத்துல? இதுல இல்ல, கலசத்துல அது ஒரு தானியம் அதுக்கு சொல்றதம்மா இந்த வெண்கடுகு போடுவார்கள். வெண்கடுகுன்னு ஒன்று இருக்குதானே? ஆமா, அது போடுவாங்க. சாமைன்னு ஒரு அரிசி இருக்கு, சாம அரிசி. சாமை விறகும் போடுறவையா? அது சாமை அரிசி, வரகு இதெல்லாம் கலந்து போட்டால் இந்த கலசத்திலே இருந்து நீங்க கும்பாபிஷேகம் பூஜை பண்ணி அவ்வளவு சக்திகளும் அதில் ஏற்றுக்கொண்டு டிவி ஆண்டனா மாதிரி அது மூலஸ்தானத்துல உள்ள சக்திகளை கொடுக்கும். ஓகே ஓகே. அதான் அத சொல்றவர்கள் அதான் நவதானியம் இல்ல, நீங்க சொன்ன அப்படி சாமை சில இடத்துல சாம கிடைக்காம போகுமா, அப்ப வெண்கடுகு போடுவாங்க. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாசுதா மூலே தத்ர சிதோ பிரம்மா மத்தியே மாதிருகணாஸ்மிதாக. சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் எல்லா தெய்வங்களும் அங்க அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆராதனை செய்த பிறகு அங்கே ஸ்தாபிச்சிருவார்கள். அவங்க நாங்க டிவி ஆண்டனா பாக்குற மாதிரி இந்த மூலஸ்தானத்துக்கு அதுல இருந்து சகல சக்திகளும் பெறும். மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமிக்கு யந்திரங்கள் ஸ்தாபிச்சு கும்பாபிஷேகம் பண்ணோன ஆலயத்திலே சக்திகள் பரிபூர்ணமாகும். ஓகே, நன்றி ஐயா. நன்றி. சந்தோஷம். நல்ல செய்தி. நன்றி. நன்றி. யாரும் வராங்களான்னு பார்த்து கொடுத்து பேசும். நீங்க கேட்டுக்கொண்டிருப்போர் லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். மார்கழி மாசம், மார்கழி திங்கள், மதிமறைந்த நன்னாள் இன்னைக்கு சோமவாரமும் கூடிய நன்னாளே கேட்டுக்கொண்டிருங்கள். வாங்க, நிறைய பேசுவோம். வணக்கம் அனிகா. வணக்கம் ஐயா. வணக்கம் வாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் இன்றைய ஆன்மீக பலம் முழுமையாக கேட்டபடி இருக்கிறேன் ஐயா. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றியும். என்னுடைய கேள்வியா, அந்த சொக்கப்பானை என்று சொல்லுவார்கள் எல்லாம், அதெண்டா என்ன ஐயா? அதுக்கு என்னத்துக்கு அப்படி அந்த பெயர் வந்தது என்றது என்னுடைய கேள்வியா இருக்கிறது. நன்றி ஐயா. இணைந்திருக்கிறேன் நானும். நன்றி. வணக்கம் அனிகா. வணக்கம். அண்ணாமலையா அடிக்கமலம் சென்றிறைந்துன்னு பாடிட்டார். இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய அடிமுடி தேடி போய் சொன்னார்கள். மகாவிஷ்ணு சொன்னார், நான் சொன்ன பொய்க்கு சாட்சியாக அன்னம், மகாவிஷ்ணுக்கு சாட்சியாக பசுமாட்டோட மூஞ்சி. இப்ப இவர் சொல்றார், ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகம் சிவலிங்க தரிசனம், கார்த்திகை மாசம் பௌர்ணமி கார்த்திகை தீபம், மார்கழி மாசம் பௌர்ணமி திருவாதிரை, தை மாச பௌர்ணமி தைப்பூசம், அது கடைஞ்ச உடனே வார சதுர்தசியிலே இந்த மகா சிவராத்திரி என்று ஜோதி ஸ்வரூபமாக அடிமுடி காண முடியாத இறைவனை ஜோதி ரூபமாக காட்டுவதுதான் இந்த சொக்கப்பானை. பனை ஓலை, தென்னை ஓலை இதுகளெல்லாம் வச்சு முக்கூடாக கட்டி உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு வாழைத்தண்டு வாழை மரத்தை நட்டு அதிலே விளக்கு வச்சு சுவாமியை கொண்டு வாசல்ல வச்சு 3 முறை சுற்றி அந்த சுவாமிக்கு ஏற்றப்பட்ட விளக்கு, அதாவது விளக்கு திரி இல்லையம்மா, வெள்ளை துணியில வெள்ளை பருத்தி கொட்டையை போட்டு கட்டி
நெய் விட்டு அதை கொண்டு போய் அதுக்குள்ள வைக்கோட சொக்கப்பானை படன்னு வெடித்து கொண்டு எரியும். அந்த நேரம் எரிஞ்சு பார்க்கும்போது வரும் அடியார்கள் உப்பு மிளகு எல்லாம் தெளித்து தங்களை திருஷ்டியெல்லாம் போக போடுவார்கள். குருக்களையா பிறகு அந்த எரிஞ்சு முடிஞ்ச அந்த ரெட்சை எடுத்து புனுகு என்னும் சொல்ற அந்த இதால குளத்தி சுவாமிக்கு நெத்தியிலே பொட்டு வச்சு கார்த்திய தீப விழாவை சிறப்பாக முடிப்பார்கள். இதுதான் சொக்கப்பானை. அண்ணாமலைக்கரோ அண்ணாமலைக்கரோ நிப்பாட்ட முடியாது. ஓர் சத்தம் நிப்பாட்ட முடியாது. அரோ இன்னைக்கு சொல்ல நான் இறைவனுடைய சப்தம் தான் உலகத்திலே. நன்றி வணக்கம். வாங்க. மிக்க நன்றி. நன்றி வணக்கம். இந்த எழுத்துக்கள்ல கூட சில எழுத்துக்கள் வந்து அமுக்கம் தமுக்கம் மேலே இப்படி இருக்கு. சில எழுத்துக்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதம் வந்து ஒரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படி இந்த ரூன்னு சொல்லிக்கொண்டே இந்த மந்திரங்கள் எல்லாம் சப்தங்கள் வரும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், வேதம் நான்கிலே மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. சிங்களாக்கள் இது மாதிரி இருந்த அவங்களோட இது என்னமா சிங்களாக்கள் ஓதுவினம் அது போல இருந்தது. இப்ப அதுவும் சாமவேதம் நாமம். இந்த எந்த மதமானாலும் ஒரு சப்தத்தை அவங்க நமோ தஸ்ஸ பகவதோ வர்கதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. கும்பாபிஷேக நேரம் கோயில்ல குருக்களைய சொல்லுவார். தீபாராதன நேரம் யாகசாலையில தேவதேவோக்தமா தேவதாஸ் சர்வமாகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயஸ்ய சாம வேத அவதாரிய அப்படின்னா நல்லா படிச்ச பண்டிதர் தான். அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதா இப்படி சொல்லி அந்த சாமவேதத்தை சொல்லுவார். கேட்டுக்கொண்டிருக்கு இனிமையாக இருக்கு. இருக்குமா? சரி, நகுலவதியர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாணிமோகனரே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இந்த பாலஸ்தானம் செய்திருக்க கும்பம் வைக்க கூடாது ஐயா கோயில்ல. அப்படி கும்பம் வைக்காவிட்டால் இந்த பிள்ளையார் கதையாதுகள் படிக்க கூடாதா? நான் வாரேன். பாலஸ்தாபனம் பண்ணினால் ரூல் அண்ட் ரெகுலேஷன் இன்னெல்லாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பது சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கும் இந்த பிள்ளையார் கதைக்கும் சம்பந்தம் இல்லை. படிக்கலாம். அப்ப இது விரதமாமா, விரத சூட்டாமணி என்றது விரதம். இது நவராத்திரி விரதம். நவராத்திரி நீங்க வாழையெல்லாம் வெட்ட போக தேவையில்லை. வாலிய போட்டு ஒரு பக்கத்துல கும்பத்தை வச்சு கொழு வச்சு நீங்க செய்யலாம், அது வேற. இந்த பிள்ளையார் கதைக்கும் அதே மாதிரி ஒரு பக்கத்துல பிள்ளையார் பழ சிலை இருந்தா எடுத்து வச்சு நவதானியத்தை போட்டு கும்பத்தை வச்சு வர்றவங்களுக்கு காப்பு கட்டி அது செய்யலாம். இதெல்லாம் தடைகள் வாராத குடையும் கவராத சந்தானமும் சொல்வது போல. ஆனால் இப்போ பாலஸ்தானம் பண்ண கோயில்லயே சாமியை தூக்கி வச்சோண்டு ஆடி திருவிழா எல்லாம் செய்யறாங்க. ஒரு கோயில்ல அது நடக்கிற, ஒரு கோயில்ல இது செய்யக்கூடாது, பிள்ளையார் கதை படிக்க கூடாது, படிக்கல ஏனென்று கேட்டா கும்பம் வைக்கல இதுக்காக என்று சொல்லுறார்கள். அதற்காகத்தான் ஐயா நான் பிள்ளையார் யாழ்ப்பாணத்துல மோதகம் பிடிச்சா அந்த மோதகத்துக்கு மேல கூறு இருக்கு. கூறு சரியா? ஆனா இந்த லண்டன்ல இல்ல.
பக்கத்து நாடுகள் இருக்குதானே, கே கே சிஏ உள்ள நாடுகள் எல்லாம், அதாவது மோதகத்துக்கு தலையும் இல்லை, கோயில்கள்ல முறையும் இல்லை. பொருத்தமா சொல்லுவீங்க ஐயா. கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட். உங்களுக்கு தான் பர்த்டே, ஹாப்பி பர்த்டேக்காக பர்த்டே எந்த பர்த்டே ஐயா தாரான் பயந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா, நன்றி. சாப்பிட்றேன். காலையில் ஜெர்மன் ஜெர்மன் காலையில் இருந்தால் ஐயா சந்து கொண்டு இருக்கிறார். ஜெர்மன்ல சுவிஸ் மாறி ஐயா. வந்து. அது சுவிஸ். ஜெர்மன் சாக்லேட் எல்லாருக்கும் சொந்தம். ஜெர்மனா சுவிஸா? இது ஐயா, ஒவ்வொரு இடத்துல ராணி ஒவ்வொரு விதமான சாக்லேட். எனக்கு இத பார்த்த உடனே சந்தோஷம், கிறிஸ்மஸ் வந்தாரு. கிறிஸ்மஸ் இதெல்லாம் ஜெர்மனில தான் கூட. அதே மாதிரி ஐயா அந்த காசு போட்ட சாக்லேட் இருக்குதானே, காசு மாதிரியே 1 பவுண்ட் 2 பவுண்ட் மாதிரி அதே கலர்ல பவுண்ட் கலர்ல சுத்தி வச்சிருக்கிறாங்க. அது கிறிஸ்மஸ் நாட்கள் தான் வர்றது. காசு மேலே இல்லை இல்லை, அது எப்பாவும் பாருங்க சொல்லி. இங்க கிறிஸ்மஸ் தான் மணி கூட. இங்கே எப்பாவும் கிடக்கும் அது காசு மாதிரி. காசு மாதிரி அது இங்க இருக்கு, ஒரு இதுக்குள்ள முடிச்சுக்க கட்டி போட்டு அது எப்பாவும் கிடக்கும். நடுகளும் வேண்டு. இங்க கிறிஸ்மஸ்ல தான் நாங்க காண்றோம். இல்ல இல்ல, நாங்க எங்களுக்கு இங்க நடுக வேண்டலாம், நாங்க இந்த நடுகள்ல வேண்டலாம். நன்றி வாணி, நன்றி ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆலயம் சொல்வது காலம். காலவும் நன்று. அதெல்லாம் இப்ப மாறிட்டுது ஐயா, அதை இப்ப மாத்தி போட்டுட்டாரு இல்ல. நன்றி, வாங்க பேசுவோம். நன்றி. நேரம் 9:16. நீ உறவுகள் உங்கள் பக்கம் கேள்வியில் இருப்பின் வந்து நேரம். இது ஆன்மீக பாலம் 558 நடந்திருக்கின்றோம் ஐயா. நிறைய பெரிய லீவு நாள் எல்லாம் வருகிறது, கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது, புது வருஷம் வருகிறது, பஞ்சாங்கம் எல்லாம் வந்தாச்சு, புதிய பஞ்சாங்கம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சம்மா. நம்ம இது யார் இது? இதுக்கு தயவு செய்து கால் பண்ணாதீங்கோ. மெசஞ்சர்ல இந்தியாவிலிருந்து நிறைய பஞ்சாங்கம் வந்து சேர்ந்துருச்சு. எனக்கு முகூர்த்தம் 26, 27 முகூர்த்தம் எல்லாம் நேற்று உட்கார்ந்து எழுதி முடிச்சுட்டேன். ஐயா நடராச கோயில்ல உங்களோட பஞ்சாங்கம் சங்கர் ஐயாண்ட வந்துட்டு அந்த பஞ்சாங்கம் என்ற கலண்டர் விற்கிறார்கள். எனக்கு ஒருக்கா நீங்க அந்த பக்கம் போனா ஒருக்கா எண்ணெய் ஊட்டி விடுங்க, உடனே தரப்பு. சரி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி. தகவலுக்கு நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். இன்றைய நாள் எல்லாருக்குமே இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாங்க. கண்ணை துய்ந்தவுமே காலத்தை போக்காதே. இனி இன்னையிலிருந்து மார்கழி மாசம் ஆரம்பம். திருவம்பாவை, திருப்பள்ளி அடிச்சு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திருவம்பாவை இல்ல, இப்ப திருப்பள்ளி அடிச்சு ஆதியும் அங்கமும் எல்லாமே நீ திரும்ப ஆரம்பிச்சாச்சானா இனி எல்லாம் 30 நாளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நடேச அபிஷேகம் வரப்போகிறது வார பருவத்துக்கு. இனி தொடர்ந்து நாங்கள் மார்கழி மாசத்துல நிறைய உற்சவங்கள், சங்கீத சபாவால செய்வார்கள். சங்கீத உற்சவங்கள் தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிறப்பான தியாகராய கீர்த்தனைகளை பாடி அப்படி நடத்துவாங்க. இங்கே என்ன மாதிரி லண்டன்லன்னு தெரியல, ஆனாலும் தெரிஞ்சவள் தகவலை தந்துதான் நாங்களும் போய் பார்ப்போம். இதில் முருகன் முகுந்தன் என்பவர் இந்தியாவிலிருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க. இதுக்கு எடுக்க முடியாது. நீங்கள் தகவலை இதற்குள் இணைத்துக் கொள்ளுங்கள். இது கேள்வி இருப்பின் நான் ஐயாவிடம் அதனை கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி நன்றி, அளவுக்கும் நன்றி. சரி, அல்லது ஜூமில் இணைந்து கொள்ள வேண்டும். நன்றி. இந்த வருஷத்துலமா இந்த 2025 என்று சொல்லக்கூடியது சில பேர் இதுக்கு பலன் சொல்றாங்க. அந்த ராசிக்கு இங்கிலீஷ் வருஷத்துக்கு அம்மா புது வருஷம் தான், சித்திரை வருஷத்துக்கு தான் பலன் சொல்வது. இது சும்மா அது கிடைக்கும் இது கிடைக்கும் கேரண்டி இல்லாம வேலை. எல்லாரும் சாத்திரிகள் தானே ஐயா. இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, எங்களுக்குன்னு சில விதிமுறைகள், பஞ்சாங்கங்கள், கிழமைகள், வாரேசன், லக்னங்கள் இதுகளை வச்சுதான் இந்த கை விசேஷ பலன் அப்படி இப்படி எல்லாம் சொல்றது.
இப்ப எதுக்கு எடுத்தாலும் இப்ப புது வருஷ பலன் சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. இதுகளுக்கு நாங்கள் அவ்வளவா இதை கொடுக்கவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு வாங்க தொடர்ந்து பேசுவோம். முருகன் மூந்தன் அவர்கள் தயவு செய்து இதில் கோல் பண்ணுறது நிப்பாட்டுங்கோ. இதில் எடுக்க முடியாது. நீங்கள் இப்போ போட்டுக்கிறதுக்கு தான் வணக்கம், நான் முருகன், தமிழ்நாடு, இந்தியாண்டு. அதில் உங்கள் கேள்விகளை தயவு செய்து இணைத்து கொள்ளுங்கள். நான் ஐயாவிடம் இதனை கேட்டு அறிந்து கொள்வோம். சரியா? நன்றி. அப்ப இந்த நல்ல நாளாக எல்லாருக்கும் வேண்டும். திங்கட்கிழமை மார்கழி திங்கள் மகிமறைந்த நன்னாள். சரியா? மார்கழி மாதம் என்று ஆரம்பம் ஐயா. சரி, மார்கழி மாசம் சொன்னாலேமா சில பேர் அத தேவையில்லாத சூன்ய மாசம் அந்த அப்படி இல்லை. மார்கழி மாசம் ஒரு வெளிச்சமான மாதம். ரொம்ப அதிலே பாருங்க, அதுல என்ன சொல்றான்னு கேட்டா எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷம் வருகிறது. வைகுண்ட ஏகாசி வரும், திருவாதிரை வரும், கிறிஸ்துமஸ் வரும், அப்புறம் நபிநாயகத்துக்கு அங்க உள்ள திருவிழாக்கள் வரும், ஐயப்பன் வரும். எல்லா நாடுகளிலேயும் எல்லா ஊர்களிலும் எல்லா மதத்தினருக்கும் ஒரு கொண்டாட்டமாக அமையக்கூடிய மாசம்தான் இந்த மார்கழி மாதம், டிசம்பர். இந்த மார்கழி மாசம் முடியவே நீங்க பார்க்கலாம், மெல்ல செடிகளிலே எல்லாம் மொட்டுக்களும் இலையெல்லாம் தடுக்க ஆரம்பிக்கும். காரணம் தை வசந்த காலம் ஆரம்பம். அப்ப மார்கழி மாசம் பூரா விரதம் இருந்தால் தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும். மார்கழி மாசத்துல கல்யாணமாகாத பெண்கள் விரதம் இருந்தால், மார்கழி விரதம் இருந்தால் தை பிறந்தோன நல்ல ஜாதகம் அமைஞ்சு நல்ல விவாகம் நடக்கும். முருகன் முகுந்தன் அவர்கள் இங்கே ஜூமில் தான் இணைய வேண்டும். ஆனால் நீங்கள் இப்போ இப்படி இணைவதென்று போடுறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் கேள்விகள் இணைத்தீங்கன்னால் ஐயாவுடன் அறியப்படுத்துகின்றேன். சரியா? நன்றி. நன்றி. யாரும் வராங்களான்னு பாப்பா, தொடர்ந்து பேசுவோம். இவர் நம்ம சம்மங்கி ராஜா அவர்கள் எங்க ஐயா? சம்மங்கி ராஜா பிஸி அம்மா. இந்த மாசம் பூரா நான் போன வாரம் பேசினேன், ஆனா எந்த தகவலும் இல்லை அவர் பக்கமாக. ஏன்னா அவர் இந்த கிறிஸ்துமஸ் ஓவர் ஒர்க். இல்ல அவர் போன வருஷத்துல இருந்த வரை இல்லையா ஐயா? வந்தே ஒரு வருஷத்துக்கு அவரு என்னன்னு தெரியல, ஆனா நம்பர்லாம் நான் போட்டு விட்டேன் அம்மா. கேட்டதாக சொல்லுங்கள், கதைத்தீர்கள் கேட்டதாக சொல்லுங்க. நம்பரை புதுசா போட்டு விடுறேன், சூ நம்பரை திரும்ப போட்டு விடுறேன். கேட்டதாக சில நேரம் கேட்டுக்கொண்டிருப்பார், கேட்டுக்கொண்டா தொடர்பு கொள்ளவும். செந்தில் ஐயா அப்படி இருக்கிறார்? ஓகேயா? செந்தில் ஓகே, பாவம் அவர் கொஞ்சம் வயசாஜி தானேம்மா, இருக்கிறார், சோமா இருக்கிறார். சரி சரி, ஓகே. நல்ல தோர் வீணை செய்து அவருமா நலம் பெற புழுதியில் எரிவதுண்டோ. ஓ, இந்தியாவில சரியான மழையா? ஆமா, கேள்வி. எல்லா தலையும் மழை, எல்லா தலையும் மழையா? உடலுக்கு கருதி என்று தெரிஞ்சும் நாங்கள் செய்யத்தான் போகின்றோம் என்றால் என்னையா செய்வதவர்களை? நீந்த முடியாம தவிக்கிறார்களாம், ஒரே தண்ணி திரும்பவும் அங்க வந்துட்டுயா. இந்த தண்ணியும் தான், அந்த தண்ணி, எல்லா தண்ணியும் திரும்பவும் மழை, சனங்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆனா அது ஒரு ஒர்க்கா இந்த கிறிஸ்துமஸுக்கு 26, 27 தேதிக்குள்ள ஒர்க்கா அப்படி மழை வந்துதான் போகுமா? ஒருக்கா வந்த பரவாயில்லையா? யாழ்ப்பாணத்திலேயும் நம் நாட்டிலேயும் எல்லா இடமும் தண்ணி தான். ஆனா வந்து காலே வருஷத்து பர்ஜன்யாம் பிருத்திவி சசிய சாலினி சொல்லி கோயில மந்திரம் சொல்லுவாங்க. காலங்களிலே அந்த அந்த பஞ்சபூதங்கள் தன்னுடைய வேலைகளை செய்ய வேணும் என்ன. ஆனா நாம் செய்யும் பாவத்தின் சம்பளம் தான் இப்படி அடிச்சு பெய்யுது. கோவில் பூசையில் முட்டி விழில் அந்நாடு சொல்றார் திருமந்திரத்துல.
சுடுகாடு தான் அதுகளுக்கெல்லாம் நாங்களும் காரணமா போயிடும். பஞ்சபூதங்களை இப்போ சின்ன ஒரு விளக்கு ஏற்றி விட்டுட்டு அந்த ஏற்ற விளக்கு மேல பெட்ரோல் ஊத்துனா எப்படி எரியும்? அதுபோல செய்யாதது செய்ய கெடும். அதனால்தான் அந்த காலத்துல நல்வழி மாலை, நீதி சாஸ்திரம், மேன்மைகொள் சைவ நீதி இப்படி எல்லாம் சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, நாம் நீதி வலுவாது நம்முடைய வாழ்க்கையும் பூஜை முறைகளையும் நடத்துவோம் என்று நீதி சாஸ்திரத்துல கூறிவிட்டார்கள். ஆனால் யாம் செய்தும் தவறுக்கு சாம்பார்ல உப்பு போட்டா லிமிட்டா இருக்கும், அள்ளி போட்டா சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஊறுகாயில கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டா மாங்காய் நல்லா இருக்கும், உள்ள போத்துல உள்ள மிளகாத்தூள் எல்லாம் அள்ளி போட்டா சாப்பிட முடியாது. என்ன அது போல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். வருகின்ற கிரகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மார்கழி மாசத்திலே தனு ராசியிலே சூரிய பகவான் ரொம்ப பிரகாசமா இருக்கிறார். 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் பிரகாசம், 4ஆம் இடத்திலே ராகு பகவான், இப்படியாக குரு, எல்லாரும் கிரகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மார்கழி மாசத்தில் சிறப்பாக எல்லா தெய்வங்களுடைய அருளும் பெற வேண்டி எல்லாரும் ஆலயங்களிலே காலையில 5 மணிக்கெல்லாம் இப்ப போய் திறந்துருவாங்க. காலையில கேட்டாக்கா திருப்பள்ளி எழுச்சி இன்னொன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுல காலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் நல்ல பொங்கல் வைப்பாங்க, சக்கரை சாதம் தருவார்கள், கடலை சுண்டல், பொட்டுக்கடலை, புளிச்சாதம், தயிர் சாதம் இப்படின்னு எல்லா ஆலயங்களிலுமே காலையில ஒரு மகா நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பார்கள். அப்புறம் காலசந்தி பூஜை, அப்புறம் 2ஆம் காலம் மத்தியானம் இப்படி செய்வார்கள். ஆனால் சில கோயில்ல வசதி இல்லாதவர்கள் ஒரு கால பூஜை பண்ணுவார்கள், சில பேர் வாரத்துல ஒரு நாள் பூஜை பண்ணுவார்கள். எப்படி போனாலும் ஆலயம் சொல்வது சாலமும் நன்று. வணக்கம். வணக்கம் பாணியக்கா, வணக்கம் குருக்கள், உறவினர்கள். வாணியக்காவின் பிறந்த தினமான என்று ஈஸ்வரண்ணாவின் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐயா விளக்கம் ஏதோ கூறுகிறார். இந்த ரிக்வேதத்தை பற்றி ஏதோ சொன்னார். எல்லா வேதமும் ஒன்றுதான், 4 வகை வேதம். வேதம், யசுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம் எல்லாம் ஒன்றுதான். இவர்கள் உழைப்புக்காக பிரித்து விசேஷ கிரிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது குருக்கள் ஐயாவிடம், நீங்கள் ஒரு முறை இந்த சமய கிரியைகளையும் எப்படி மேற்கொள்ள வேண்டும், ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்ற பல விளக்கங்களுடன் ஒரு புத்தகம் வெளியிட்டதாக கொழும்பில் இருக்கும் பொழுது புத்தகம் ஒன்று அச்சிட்டு வெளியிட்டதாக கூறினீர்கள். நான் இதுவரை தேடுகிறேன், அதை கண்டதாக இல்லை, என் கண்ணுக்கு புலப்படவில்லை, எங்கவோ இருக்குதோ தெரியவில்லை. அந்த விளக்கத்தை நான் உடனே கேட்டேன். நீங்கள் அதற்கு பல பெரிய செலவுகள் வரும் என்று சொன்னீர்கள். அந்த விளக்கங்களை கொடுத்தால் நேயர்கள், தொண்டர்கள், தொண்டு சபைகள் அந்த புத்தகத்தை பார்த்து சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் சார்பாக அந்த புத்தகத்தை இந்து சமய ரீதியாக அந்த புத்தகத்தை வெளியிடுவார்கள். வெளியிட சந்தர்ப்பம் உண்டு, சாத்தியமும் உண்டு. எனவே நீங்கள் அந்த புத்தகத்தை விவரத்தை எப்போது வெளியிட்டீர்கள், எந்த சபையோ எந்த சங்கம் எந்த அங்கீகாரம் பெற்ற சபை அதை வெளியிட்டது என்ற புத்தக விவரங்களை தெரிவித்தால் அந்த புத்தகம் மேலும் பல விளக்கங்களை, உண்மை விளக்கங்களை தரும் என்றதுதான் என்ற எண்ணம். எனவே அந்த புத்தகத்தை மீள அச்சிட நீங்கள் அதற்குரிய விவரங்களை இந்த நிகழ்வின் மூலமாக தெரியப்படுத்தினால் மிக மிக நன்று. அட்வான்ஸாக
முன்னேற்பாடாக நான் அதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 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 மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நாங்களும் நிறைய கொண்டு வருவோம். நேரம் 9:29 ஆகிவிட்டது. நன்றி, வணக்கம். வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தடியேர் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆரிதன் நடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி இன்ற நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய வேணும். நாடாமோகன், உங்களுக்கும் இந்த நாள் சிறப்பான ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு நன்றி ஐயா. நன்றி. நன்றி. என்றும் சிறப்பாக 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாருடைய இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம். வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். 559 அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது ஆன்மீக பாரம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் அணிந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம். வாழ்த்து நேரம் இப்போது தொடங்குங்கோ. ஏன் தொடங்க போறோம்? பேருந்து நீங்க அடுத்த நிகழ்ச்சி போயிடுவீங்கள். பார்த்தீங்களா? அவ்வளவு அன்பு, அவ்வளவு அது